ஹலோ மக்களே! சிவாயிலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கபிலனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வர்மாவே ஒரு சிச்சுவேஷன அமைச்சு குடுத்துடுறாங்க. நம்ம வர்மாவும் கபிலன் கிட்ட ஒரு ஃபோட்டோவ அனுப்பி, இந்த ஃபோட்டோல இருக்கக்கூடிய இவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கபிலன் குடும்பத்த சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. அதே சமயத்துல போட்டு தள்ள வேண்டியதே அந்த அகிலாண்டேஸ்வரி தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம கபிலனுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த குடும்பத்துக்கு இடையில சிக்காம நம்ம கபிலன் இந்த காரியத்தை செய்து முடிப்பாங்களா? நம்ம அயலி அதிகாரிங்கிறது நம்ம ரித்திகாக்கு தெரிய வந்ததா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்திராணியும் அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டு விசேஷத்துக்கு நம்ம எல்லாருமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட எதுக்கு அயலி சிவா எல்லாம் அந்த இடத்துக்கு வர போறாங்க? அதுவும் நம்ம குடும்பத்து சார்பாட்டு அவங்க எப்படி வர முடியும்? ஏற்கனவே இவங்களை இந்த வீட்டுக்கு விட்டதே பெரிய தப்பு. இதுல எதுக்கு இவங்கள மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணும்போது, நம்ம செல்வனாகியும் ரித்திகாவை சரி ரித்திகா இப்போதைக்கு எதுவுமே பேசாத, நம்ம ஏதாவது பேசினா நம்ம மேலதான் தப்பு வரும், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. நம்ம உதய பெருமாளும் செல்வனாகி ரித்திகாவை பார்த்து எதுக்கு இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதான் நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம்ல, இந்த டைம்ல எந்த பிரச்சனையும் வேண்டாமேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை தடுத்து நிறுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம வர்மாவுக்கு அந்த இடத்துல உள்ள பிரச்சனை யாரு பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரிய வருது. இந்த அகிலாண்டேஸ்வரி சரியான ஆளாச்சே, இவா மட்டும் எல்லா உண்மையும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டானா நமக்கு தான் மறுபடியும் பிரச்சனையா முடியும். பேசாம இந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளிட வேண்டியதான். அவனால தான் ஏற்கனவே இந்த இடத்துலையும் பிரச்சனை, மறுபடியும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டானா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளதுக்கு யார் சரியான ஆளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலனோட ஞாபகம் வருது. இதுக்கெல்லாம் கபிலன் தான் கரெக்டான ஆளு. கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கபிலனுக்கு ஃபோன் பண்ணும்போது, கபிலனும் எதுக்கு இத்தனை நாளுக்கு அப்புறமா வர்மா பேசுறான்னு தெரிய மாட்டேங்குதே, இவன் பேசினாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமேன்னு சொல்லி வர்மா காலை அட்டன் பண்றாங்க. வர்மாவும் கபிலனை பார்த்து, என்ன கபிலா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, கொஞ்ச நாளா ஆளே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கபிலனும் என்னாச்சு எதுக்காக இப்போ என்ன கூப்பிட்டுருக்க அப்படி சொல்லும்போது, வர்மாவும் நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த ஃபோட்டோவை பாரு, அந்த ஆளை வந்து நீ போட்டு தள்ளணும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட கபிலனும், என்ன வர்மா நான் சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா, நமக்கு டீலிங் கொஞ்ச நாள் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ என்னடானா இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்ட உடனே வர்மாவும், டே இந்த வர்மாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் சொன்னது மட்டும் நீ ஒழுங்காக கேட்கலனா அதுக்கப்புறமா நடக்குதே வேற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கபிலனும் சரி வர்மா நீ சொன்ன மாதிரி நான் செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்த ஆளை தானே போட்டு தள்ளிடலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருக்கும்போது நம்ம இந்திராணியும் எல்லாரையும் பார்க்குறாங்க. நம்ம அயலி கிளம்பிட்டாங்களான்னு பார்க்குறாங்க. அயலி வெளியில் வரும்போது அயலியோட கழுத்தில் மட்டும் நகை எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ரித்திகா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நகையெல்லாம் போட்டுட்டு நல்ல சாரியை உடுத்துட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச இந்திராணியும் அயலிக்கு கண்டிப்பாக ஏதாவது நகை கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் மேலே மாடிக்கு போய் ஒரு செயின் எடுத்துட்டு வராங்க. அந்த செயின் எடுத்து அப்படியே நம்ம அயலி கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த அயலியும் என்ன நீ இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணியும் என்ன அயலி நீ பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், அங்கே உள்ளவங்க எல்லாருமே நகை எல்லாம் போட்டுட்டு வருவாங்க, இங்கே பாரு இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நகை கழுத்தில் நிறைய போட்டிருக்காங்கல்ல, நீயும் இதை போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அயலி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இல்லை வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த அயலிக்கு இவ்வளோ பெரிய நகையை கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கு மேலே பயங்கரமாக பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வநாய்கிட்ட வந்து நம்ம ரித்திகாவும் இங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்களா அத்தை, இங்கே வந்து அயலி வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இந்திராணி அண்ணி என்னடானா நகையை வேற அவளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் போகிற போக்க பார்த்தா இங்கே உள்ள சொத்தையே அவளுக்கு எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வ அண்ணா கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணியும் சரி எல்லாரும் தயாராகிட்டீங்கல்ல நம்ம அங்கே கிளம்பி போகமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கபிலனும் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. அதை கவனித்த இந்திராணியும் என்ன கபிலா ரெடியாக தானே இருக்க, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம கபிலனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறாங்க. இப்படி குடும்பமாக சேர்ந்து
சேர்ந்து எல்லாரும் அகிலாண்டேஸ்வரியோட வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பிட்டாங்க. அந்த சமயத்தில் அகிலாண்டேஸ்வரி நம்ம இந்திராணி குடும்பத்தை பார்த்த உடனே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படியே அயலியை கட்டி அணைக்கிறாங்க. இதை பார்த்த ரித்திகா பயங்கர டென்ஷன் ஆகி எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த அயலி எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர குழப்பத்திலே வந்துட்டு இருக்காங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரி இந்திராணி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது அயலியோட கழுத்தில் மட்டும் நகை இல்லாததை கவனிக்கிறாங்க. உடனே நம்ம அகிலாண்டேஸ்வரியும் அங்கே இருந்து நகையை எடுத்துட்டு வராங்க. நம்ம அயலியை பார்த்து அயலி கொஞ்சம் எலும்புன்னு சொல்லி அயலி கிட்ட கழுத்துலேயே அந்த நகையை போட்டு விடுறாங்க. இதை பார்த்து அயலியும் எதுக்கு ஆண்டி இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அகிலாண்டேஸ்வரியும் என்ன பேசுகிற அயலி, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா, நான் உன்னை பொண்ணாக தான் பார்க்குறேன். உன்னோட அம்மா அர்ச்சனா எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் எனக்காக எவ்வளோ செய்திருக்கா தெரியுமா? அப்படி இருக்கும்போது உனக்கு நான் இதெல்லாம் செய்கிறது ரொம்பவே சாதாரணம். கண்டிப்பாக நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். இந்த நகையை நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கு அந்த நகையை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை போட்ட பிறகு தான் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி மேடம் நம்ம அயலியை புகழ்ந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்திராணி கவனிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அயலியை இந்திராணியை பார்த்து அண்ணி ரொம்ப தப்பாக நினைக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்னை நகையை தரும்போது நான் போடலை, ஆனால் இவங்க தந்த உடனே போட்டினேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம இந்திராணியும் நான் ஒன்றும் அப்படி தப்பாக நினைக்கல அயலி, சரி எப்படி இருந்தாலுமே இந்த நகை உனக்கு நல்லபடியாக இருக்குது, எப்படி உனக்கு கிடச்சிருக்குல்ல, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாருமே இந்த மாதிரி தான் உங்ககிட்ட நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் அயலி கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கபிலனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. அப்போ அந்த வர்மா நம்மக்கிட்ட அனுப்பின ஃபோட்டோ இந்த அகிலாண்டேஸ்வரி மேடம் தானே, இவங்களை தானே போட்டு தொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வர்மா அனுப்புனா, இந்த வர்மாவுக்கு இதே வேலையாக போச்சு. என்னை இந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டி விடுற மாதிரி தான் ஏதாவது ஒரு செயலை செய்துடுவான். இங்கே ஏற்கனவே மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த சமயத்தில் குடும்பமாக இருக்கும்போது எப்படி இவங்களை போட்டு தள்ள முடியும் அப்படின்னு ஒரு கபிலன் ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம அயலிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி வர்மா புதுசாட்டு ஒரு பிளானை போட்டிருக்கான், ஒருத்தங்களுக்கு ஆபத்து வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம அயலிக்கு வருது. நம்ம கபிலனும் அந்த கன்னை மறைச்சி வச்சுருக்காங்க. எப்படியாவது சான்ஸ் கிடைக்கும்போது யாருக்குமே தெரியாமல் இந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளணும்னு தயாராகும்போது நம்ம ரித்திகாவும் கபிலனை பார்த்து எதுக்கு நீங்கள் இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, எப்போவுமே என் கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் கபிலனை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் மனசுக்குள்ள ஏன் தான் இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு ரித்திகா வேற நம்மளை போட்டு படுத்திட்டு இருக்கா, எப்படியாவது நம்ம தான் இந்த செயலை செய்ய போகிறோன்னு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு கபிலனும் எப்பவும் போல் அந்த கர்ச்சீஃபை வச்சு மறைச்சிட்டு வராங்க. நம்ம அயலி சிவாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அப்போ இவங்களுக்கு உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்ம அயலிக்கு தெரிய வருதுன்னு சொல்லலாம். இப்படி குடும்பம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அயலியும் செம மாதம் ஒரு அதிகாரி மாதிரி நம்ம அகிலாண்டேஸ்வரியை அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிடுறாங்க. கபிலனோட சுயரூபம் எல்லாமே சீக்கிரத்தில் வெளிவர போகுது. இந்த அதிகாரியை பார்க்கறதுக்கு அயலி மாதிரி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரித்திகா அயலியை ஒரு சந்தேகப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அயலி தான் அதிகாரிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வெளிவர போகுதுன்னே சொல்லலாம்.